கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனை துதித்து பாடப்போகிறோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும், சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், சாத்தானின் அக்கினி அஸ்திரங்கள் எண்ணா நேரத்தில் தாக்கும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நல்ல அருமையான ஆண்டவரே காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்தை வந்து நாடி வருவதற்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ உயர்ந்தவர், நீர் பெரியவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். பரிசுத்தரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை இந்த நாளை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளாக மாற்றும். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்படியே சிரசின் மேலே ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கு என்னென்ன தேவையின் மத்தியில் இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்தித்து இன்றைக்கு அருமையாக கரம் பிடித்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்து கேட்ட வேத பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நீங்கள் பலவிதமான கஷ்டங்களிலையும் நெருக்கங்களிலையும் துன்பங்களிலும் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? தேவன் என்னை சோதிக்கிறாரோ? தேவன் தான் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ? தேவன் தான் இந்த பாடுகளின் வழியாக அல்லது இந்த பாடுகளை என் மேலே வேண்டுமென்றே சுமத்தி இருக்கிறாரோ என்று சொல்லி ஒருவேளை நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். உலகத்தில் அநேக மக்களை பாருங்கள், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம் வந்துட்டா கடவுள் என்ன சோதிக்கிறார், கடவுள் தான் அந்த தண்டனையை கொடுத்துட்டார், கடவுள் தான் என்னை இப்படி ஆக்கிட்டார், கடவுள் தான் என்ன தரித்திரர் ஆக்கிட்டார்னு சொல்லி
அநேக மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் தேவன் மேலே பழி போடுறாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்திற்கு வந்த பொழுது அவரை சோதிக்கும்படியாக பிசாசு இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி அவர் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தொடங்குறதான நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்? சோதனைக்காரனாக வருகிறான். அங்கே வேதம் அவனை சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அங்கே பிசாசை சோதனைக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? பிசாசு தீங்குனால சோதிக்கிறான், தீமைகளை கொடுத்து சோதிக்கிறான், அழிவை கொண்டு வந்து சோதிக்கிறான், கொடுமையான வியாதிகளை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து, பலவிதமான திகில்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து ஒரு மனிதனை பிசாசு சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீர்கள். அங்கே ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசு சோதிக்கிறதற்கும் தேவன் சோதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிசாசு என்றைக்கும் தீங்கானவைகளை கொண்டு வந்து நம்மளை குழியில் அகப்படுத்தி நம்முடைய எதிர்காலத்தை அழித்து போடுவதற்காக, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போவதற்காக, நம்மளை பாவத்தில் விழ வைப்பதற்காக அவன் சோதிக்க நினைக்கிறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். ஆபிரகாம் தேவனை மாத்திரம் விசுவாசித்து முற்றிலுமாக சார்ந்திருக்கிறானா என்பதை அறிவதற்காக அவனுடைய மகனை பலி செலுத்தும்படியாக கேட்டார். ஆபிரகாம் அந்த காரியத்தில் உண்மையாயிருந்து தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு ஆபிரகாம் தயாரான போது ஆண்டவர் அறிந்து கொண்டார், இவன் என்னை உத்தமமாய் சேவிக்கிறான் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை தீமையினால் சோதிக்க மாட்டார். அதனால் நீங்கள் ஆண்டவரை குறை கூறி முறுமுறுக்க வேண்டாம். சாத்தானை குறை கூறுங்கள், அவனுக்கு விரோதமாக ஜெபியுங்கள், அவனுடைய கிரியைகளை கட்டி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த துன்பத்தை பிசாசு கொண்டு வந்திருக்க என்பதை உணர்ந்து இயேசுவின் நாமத்தில் அதை துரத்தி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் விடுதலை தருவார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார், சாத்தானால சோதிக்கப்பட்டார். ஆனால் சோதனை நேரத்தில் உதவி செய்யத்தான் இயேசு இருக்கிறாரே தவிர நம்மளை சோதிப்பதற்காக அல்ல. எனவே இந்த நாளில் ஆண்டவரை துதித்து அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நாளை தந்தீர். சோதிக்கப்படுகிற நாங்கள் எவரும் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, தேவன் எங்களை நன்மையை மாத்திரம் செய்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். சோதனைக்காரன் பிசாசு என்பதை உணர்ந்து அவனை துரத்துகிற கிருபையத்தால் நாள் முழுவதும் சோதனைக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.